அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டையும் தெரிவித்தேன். அவருக்கு எனக்கும் வேற சில கருத்துக்கள் இருக்கலாம், வேறுபாடு, மாறுபாடு, முரண்பாடு. ஆனால் இந்த ஜிஎஸ்டி மேட்டர்ல இந்த விஷயத்தில் அவரு கொடுத்த குரலை நான் மதித்தேன் என்று சொன்னேன். ஆனா இன்னைக்கு பார்த்தா ஜிஎஸ்டி வரி விதிப்பு, இந்த சரக்கு சேவை வரி விதிப்பு வருகிறது என்று சொன்னவுடன் இதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும், போராட வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே தமிழ் திரையுலகம் ஏன் இப்படி காலம் கடந்து போராடுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர் என்று சொல்வார்கள். வரும் முன் நோயை காக்க வேண்டும். அது மட்டும்தான் புத்திசாலித்தனம். மழை காலத்தில் வெள்ளம் வந்த பிறகு ஐயோ வெள்ளம் 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 அபாயம் கத்தக்கூடாது. மழை வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி தூர்வாரணும். அத மாதிரி நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது நேற்று ராத்திரி அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டாங்க. நான் என்ன சொல்லுறேன், யார் யாரோ எந்தெந்த துறையிலையோ என்ன ஆராய்ச்சி செஞ்சு வாங்கி இருக்கிறாங்க டாக்டர் பட்டம் என்னும் PhD. ஆனா மக்கள் தலையில எப்படியெல்லாம் வரி விதிக்கலான்னு ஆராய்ச்சி செஞ்சு நம்ம பிரதமர் மோடி ஐயா வாங்கி இருக்கிறாரு புது PhD. அதனாலதான் சரக்கு சேவை வரி என்று அவர் விதித்திருக்கிறார் இந்த ஜிஎஸ்டி. பாருங்க, இந்த அதாவது ஒரே வரி சீர்திருத்தம் இது இந்தியாவின் நீண்ட நாளைய கனவு என்று இந்த அரசு கூறிவிடும். ஆனால் என்னை கேட்டால் எல்லா துறையிலும் விலைவாசி ஏறிவிடும். நடுத்தர ஏழை மக்களின் வாழ்வு நாறிவிடும். நாட்டின் முன்னேற்றம் எங்கே மாறிவிடும் என்பதே என்னுடைய கேள்வி. இன்னொன்னு, இந்த மத்தியில இந்த பாரதிய ஜனதா அரசு, பிரதமர் மோடி அவர்களுடைய அரசு வந்ததிலிருந்து வரி 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 என்று மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதிர்ச்சி. மக்களுக்கு எந்த விதத்திலும் ஏற்படுத்தி தரம் இருக்கிறார்கள் மகிழ்ச்சி.